அண்மை செய்தி. மணப்புரம் அஜித் குடும்பத்திற்கு பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணையின் போது அடித்துக் கொள்ளப்பட்ட மணப்புரம் அஜித்குமார் குடும்பத்திற்கு பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, முழு விவரம். கண்டிப்பாக தெரிவித்தார். மணப்புரம் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் நகைச்சுவைக்கு தொடர்பாக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இவர் இறப்புக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள் வரை நேரில் சந்தித்து அவங்க வீட்டுக்கு விதிவிலகி ஆறுதலை தெரிவித்து வந்ததில்லை. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவராவது மக்களை காப்பும் தமிழகத்தில் மேற்கொண்டுள்ள 18வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கண்டிப்பாக அஜித்குமார் வீட்டுக்கு வந்து அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பேன் என்று குறிப்பிட்ட நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணம் சிவகங்கை மாவட்டத்தில் வச்சிருந்தாரு. நேற்று பாத்தீங்கன்னா காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கையில சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இன்று 2வது நாளாக சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் மணப்புரம் அஜித்குமார் வீட்டிற்கு வருகை தந்திருந்தார். அவர் அஜித்குமார் வீட்டிற்கு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயார் மாலவி மற்றும் தம்பி நவீன்குமாரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். நீங்க காட்சிகளை பார்க்கலாம். ஒளிக்குடி அவர் குணசேகரன் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இது அஜித்குமார் இறப்பை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய தலைவர் பார்க்கிறாங்க. குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் நேரில் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நேரில தாவேகா தலைவர் விஜய் அவரும் நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்திருக்காங்க. இந்த ஆறுதல் முடித்ததுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் பேச இருக்கிறார் தகவல் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் கீழடி சென்றும் அகழாய்வு துறையிலே பார்வையிட்டிருக்கிறார். விக்னேஸ்வரன். இளையராஜா, நேரில் சென்று எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆறுதல் கூறி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அவங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்களிடம் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்னென்ன விஷயங்களை அவர் வந்து சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு? அடுத்த கட்டமா எங்க அவர் செல்ல இருக்கிறார்? கண்டிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய அஜித்குமார் மாலவி தம்பி நவீன்குமார்ட்ட வந்து நேரில சந்தித்து ஆறுதலையும் வருத்தத்தையும் தான் பயன்படுத்துறது. இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்க கூடாது, இதுக்கு வந்து நாங்க துணை இருப்போம். அது மட்டும் இல்லாம நேற்றைய பிரச்சாரத்துல சொல்லியிருந்தார், அஜித்குமார் கொலை வழக்குக்கு அதிமுக காரங்க போராட்டத்தை கையில் எடுக்கலைன்னா இது போன்ற வழக்கு பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க, சிபிஐக்கு போயிருக்க மாட்டாங்கன்னா அதை முன்னெடுத்தாரு. அதையும் வந்து அந்த கருத்தை வந்து அவங்க குடும்பத்தார்கிட்ட வன்மையா வந்து இப்ப பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து இவர் வந்து கீழடியில் இருக்கிற அகழாய்ச்சி அந்த இடத்துக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அகழாய்வு பொருட்களையும் எடப்பாடி பழனிசாமி சென்று தற்போது நேரில் பார்க்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கூட்டத்தில், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், ஜல்லிக்கட்டு, வடமாறுபஞ்சு விரட்டு, இந்த சங்க தலைவர்கள் எல்லாம் சந்தித்து ஒரு கூட்டத்திலும் பங்கேற்று கலந்துரையாட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.